வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். மருத்துவமாகும் மூலம் பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான நேச்சுரல் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்ன நேச்சுரல் ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து பால் தாங்க. அதாவது விருந்துக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம உளுந்து தவிர பாரம்பரியத்தில் அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளே கிடையாதுங்க. நம்ம உளுந்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு நம்ம 8 பங்கு, அதாவது 1/4 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு 4 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்திருந்தாவே போதும். ஏன்னா நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறோம். வேக வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை, தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நீங்கள் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, வெல்லம் இல்லை கருப்பட்டி நீங்கள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம ஆற வச்சுருந்த உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச உளுந்தம்பருப்பை நம்ம காய வச்சிருக்கோம் இல்லைங்களா, கொதிக்க வச்சிருக்க அந்த சக்கரை பாகில் ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டு நல்லா கிண்டி விடலாம். இப்போ கெட்டியாக இருக்கும், நம்ம உளுந்து வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம உளுந்துல கால்சியம் சத்து, புரோட்டீன் சத்து, அனைத்து சத்துக்களும் அதிகமாக இருக்கிறனால நம்மளோட உடம்புல இருக்க எலும்புகளுக்கு, மூட்டுகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர் சேனலில் அடிக்கடி நம்ம உளுந்து செய்கிற ரெசிபியாக போடுறோம். இப்போ நல்லா கொதிச்ச பிறகு அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச 1 டம்ளர் நம்ம பசும்பால் சேர்த்துக்கலாம். இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 2 பீஸ் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்மளோட உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க.